கல்யாண மண்டபத்தில் தான் இந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆ, பொதுவாக ஒரு கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையும் ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசுகிறவன் நிலைமையும் ஒன்று. இந்த கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையை பார்த்துருப்பீங்க. கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, தீஞ்ச பாயாசம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ராஜ் தொலைக்காட்சியில் நடத்தப்படக்கூடிய அற்புதமான எங்கள் அருமை அண்ணன், நகைச்சுவைக்கெல்லாம் ஒரு மாமன்னராக விளங்கக்கூடிய அண்ணனின் தலைமையில் நடைபெறுகிற இந்த பட்டிமன்றத்தில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற இந்த உணவு கூட சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, திருப்பத்தூர் மக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடலை வீரத்தாலும் உள்ளத்தை ஈரத்தாலும் நிறைத்திருக்கிற மக்கள் வாழுகிற ஊர் திருப்பத்தூர் அப்படின்னு சொன்னா, அதில் அற்புதமான நடுவருக்கும் இனிய பேச்சாளர்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சிக்கும் அற்புதமான நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே, அன்னலட்சுமி புலம்புன்னு புலம்பிட்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா, என் வீட்டுக்காரு பேரு பிரகாசம். எப்ப தாலி கட்டினாரா அந்த பிரகாசத்துல ஒளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது அந்த மனுஷனுக்கு தான் தெரியும். நான் ஒரு நாள் கேட்டேன், மேடதோறும் நல்லா பாடுறாங்களே சார், எப்படின்னு. என் பொண்டாட்டி பாடுவாங்க, நான் நல்லா ஓடுவேங்கன்னு. அவருக்கான பாதிப்பு அப்படி போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. அதுல என்ன சொன்னாங்க, ஒரு பாட்டு கூட பண்ணாங்க, பசுமாடு ஆத்தாவ அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழனோ மம்மின்னு சொல்லுறான். இதுக்கு இளைஞனான காரணம், இதுக்கு இளைஞனா காரணம். நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்கு பக்கத்தால ஒரு அம்மா போன 2 மாசத்துக்கு முன்னாடி பாக்குறேன், பெத்த பிள்ளை அப்படி போட்டு குனி வச்சு குமுறுன்னு குமுறுச்சு. ஏமா குழந்தைய இந்த அடியே அடிக்கிறீங்களேன்னு, வெக்கமே இல்லாம பெத்ததாய அம்மான்னு சொல்றான். பெத்ததாய அம்மானு தானே சொல்லுவா, என்ன பிரச்சனைன்னு. 50,000 ரூபாய் கட்டி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்கேன், மம்மின்னு சொல்லாம அம்மான்னு சொல்றான். சொல்ல வச்சது நீங்க, சொன்னது அவன் தப்பா சார்? நான் கேட்கிறேன். இன்னும் பெரியவங்க என்ன சொல்றீங்க, நீ டாக்டர் ஆகணும் கண்ணு, நீ வக்கீல் ஆகணும் கண்ணு, நீ கலெக்டர் ஆகணும் கண்ணு சொல்றீங்கல்ல. யாராவது ஒருத்தர் நீ நல்ல மனுஷன் ஆகணும் கண்ணுன்னு எந்த குழந்தையாவது சொல்லி வளர்க்கிறீர்களா? அதுக்கு சம்பளம் இல்ல, அதை சொல்லுங்க. நான் கேட்கிறேன், சம்பளத்தை நோக்கியே இளைஞர்களை வழி நடத்தினது அவங்க தப்பா அல்லது வழி நடக்கிற எங்களுடைய தப்பாங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு 2 பேரை சொல்றேங்க. நீங்க ஒரு காலத்துல இசை என்றால் இசை ஞானி, எவர்கிரீன், இன்னைக்கு அவர் தான். அதுக்கப்புறம் இசை புயல். இன்னைக்கு தலைமுறையில யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, திரைத்துறையை தாண்டி தமிழ் இசையை உலகம் முழுவதும் கொண்டு போன ஒரு 20 வயதை கூட நெருங்காத ஒரு பையன் யாரு தெரியுங்களா? லிடியன் நாதஸ்வரம். மறந்துடாதீங்க, 1330 குரட்பாக்களுக்கும் இனிமையான பாடலுக்கான மெட்டமைத்து உலக தமிழர்கள் மட்டுமல்ல உலக அரங்கில் திருக்குறளுக்குன்னு ஒரு இசை வடிவத்தை உருவாக்கி கொடுத்தவன் ஒரு தமிழ் இளைஞன் என்று சொன்னால், அந்த பாதை பிரகாசமான பாதையா இல்லையா நடுவர் அவர்களே? ஐடி கம்பெனி 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றான் சார், 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றான் சார். அவன் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமாமா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவன் இரவெல்லாம் கண் விழித்து டாலர்களில் சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்திய இளைஞர்கள் அத்தனை பேருமே ஸ்காலர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. ஏண்டா தம்பி 2 மணிக்கு சாப்பிட்ற, அத்தனையும் சவர்மால சாப்பிட்ற, அதுமா சாப்பிட்ற, பிரியாணி சாப்பிட்றேன்னா சார், 8 மணிக்கு ஷிஃப்ட்ல போய் உட்கார்ந்தன்னா, சாப்பிட்டு போய் உட்கார்ந்தன்னா கண்ணு சொரியுது சார், ப்ரோக்ராம் எடுத்த முடியாது, என்ன பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க சார். ஐடி நிறுவனத்தோட தொடர்புடைய உங்களுக்கு தெரியும், பெஞ்சில் உட்கார்றதுங்கிறத விட கொடுமை எதுவுமே கிடையாது. வேலையே பார்க்காம ஒரு சம்பளம் கிடைக்குங்க. ஆனா அந்த சம்பளத்தை வாங்கும்போது எத்தனை பேர் மனசுல அழுவான் தெரியுங்களா? என்ன காரணம் தெரியுங்களா? உழைக்காமல் உண்ணுகிற உணவு திருட்டுக்கு சமம்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தேசத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே. எங்க சாப்பிட்டுட்டா வேலை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு தன் உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாமல் 2 மணிக்கு போய் கிடைக்கிற வறண்டு போன பிரியாணியை சாப்பிட்டுட்டு பிழைப்பை நடத்துகிற இளைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க நான் கேட்கிறேன்.
உனக்கு என்ன பிரச்சனை? நீ போன இடத்துல 2 மணிக்கு பிரியாணி கிடைக்கல, அந்த வயிற்றுச்சல கொண்டு வந்து அவன் திங்கிறான், இவன் திங்கிறான், பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? பல் செட் இருக்குன்னா கட்டி வச்சு சாப்பிடுறாங்க. அவர்களே, குடிப்பழக்கத்தை பத்தி சொன்னாங்க. சசி பெருமாள் மறந்துடாதீங்க, இந்த தேசத்துல மறக்க கூடாத ஒரு மாமனிதன்க. இந்த தேசத்தில் புது வருடங்களை எல்லாம் சில பேர் மது வருடங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, ஆனால் தமிழன் மட்டும்தானே புது வருடத்தை மலர் வருடமாக கொண்டாடுகிற பாரம்பரியத்தை உடையவன்னு சொல்லி ஒவ்வொரு மதுக்கடையின் முன்பாகவும் போய் படித்த இளைஞங்க, அவ ஒரு வக்கீல் வழக்குரைஞர், ஆனா அந்த புள்ள கோர்ட்டு வாசலுக்கு போனதை விட சாராய கடை வாசலுக்கு முன்னாடி போய் நின்று ஐயா குடிக்காதீங்க, ஐயா குடிக்காதீங்க, அண்ணே குடிக்காதீங்கன்னு குடிப்பவர்களின் காலில் விழுந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நினைச்ச ஒரு இளைஞி. அவளால் இந்த உலகமும் அவளுடைய வாழ்க்கையும் பிரகாசமா இல்லையா? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே. சொன்னாங்க, இன்னைக்கு பிள்ளைகளை கட்டிக்க வேண்டியதில்லை, இயந்திரங்களோடவே வாழ்றான், ரோபோ தான் பொண்டாட்டி, ரோபோவோட தான் வாழ போறான். ஒண்ணு நல்லா சொல்றேம்மா, போலியான மனிதர்களோடு வாழ்வதை விட உயிரற்ற இயந்திரங்களோடு வாழ்வது எவ்வளவோ உன்னதமானது என்றுதான் என்னுடைய இளம் தலைமுறை நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, நீங்க ஒரு இயந்திரத்துல போலினா கண்டுபிடிக்க முடியும்னு, எழுதுகிற பேனா போலினா கண்டுபிடிக்க முடியும். உடன் வாழக்கூடிய பயணிக்கக்கூடியவர்களில் போலி இருந்தால் நம்மால் கண்டுபிடிக்கவே முடிவதில்லை என்று சொன்னார். ஏன் அவனை போலி மனிதன் ஒருத்தன் கண்டுபிடிக்க முடியலைன்னா சொல்லுங்க, இவனும் போலியாக இருப்பதற்கு. அது அந்த அம்மா வந்து காதல்ங்கிறதுல என்னென்னமோ பிரச்சனையா இருக்கிறான்னு என்ன ஒன்னு சொல்றேங்க. கலாம் குறித்து சொன்னீர்களே, கலாம் தான் ரொம்ப அழகா சொன்னாரு, காதலில் ஜெயித்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள், காதலில் தோற்றவர்கள் உலகத்தையே ஜெயிக்கிறார்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா. இன்னும் சொல்லலாம் நடுவர் அவர்களே, காதலில் தோற்றவன் காதலில் ஜெயித்தவன் 2 வகை இருக்கு. காதலில் ஜெயித்தவன் காதலியோடு வாழுகிறான், காதலில் தோற்றவன் கவிதைகளோடு வாழுகிறான். அப்படின்னா அந்த வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு அவன் வாழ்ந்துட்டு தான் நடுவர் அவர்களே இருக்கிறான். பெரியோர்களை மதிக்கிறது இல்ல, இன்னும் சொல்ல போனா நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யறதே இல்லை. நாங்க இளமைனா என்ன நடுவர் அவர்களே? ஆற்றல். இளமைனா என்னங்க? ஆர்வம். இளமைனா என்னங்க? ஆக்கம். நடுவர் அவர்களே, டாக்டர் கலாம்கிட்ட இந்திய இளைஞர்கள் பத்தி சொல்லுங்கன்னு பிபிசி சேனல்ல கேட்கும் போது டாக்டர் கலாம் சொன்ன வார்த்தை உலக புகழ் பெற்றதாக மாறியது. என்ன தெரியுங்களா? எங்கள் இந்திய இளைஞர்கள்ல அந்த கால இளைஞர்கள் இந்த கால இளைஞர்கள்னு 2ஆ பிரிக்கலாம். அந்த கால இளைஞர்கள் எல்லாம் ஜாப் ஒர்க்கர்ஸா இருந்தாங்க, ஆனா இந்த கால இளைஞர்கள் தான் ஜாப் மேக்கர்ஸா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, வேலை செய்யறவன் இல்லைங்க இந்திய இளைஞன், வேலைகளை உருவாக்கக்கூடியவனாக இன்றைக்கு இந்திய இளைஞர்கள் இருக்காங்கங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா நடுவர் அவர்களே, பேட்டரி லோ ஆச்சுன்னு சொன்னா போன் சார்ஜ் பண்ணுவான், பேட்டரி லோ ஆச்சுன்னா போன் சார்ஜ் பண்ணுவான். ஆனா லைஃப்ல ஃபெயிலியர் ஆயிட்டான்னு வைங்களேன், அவன் மைண்டையே சார்ஜ் பண்ணிக்க கூடிய ஆற்றல் இன்றைய இந்திய இளைஞர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நடுவர் அவர்களே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க, பிரச்சனை மட்டும்தானே. என் அன்பு சகோதரர் அபு அவர்கள் நிறைய எடுத்துக்காட்டுகளை சமுதாயத்திலிருந்து சொன்னாருங்க. எல்லார் கையிலையும் கைபேசி இருக்கிறது, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம்னு மாறிடுச்சு. எல்லாமே கூகுள் ஆண்டவர்கிட்ட தேடி எல்லாமே கொடுப்பாருங்கிறான். அந்த கூகுள்கிட்டயே நீங்க கேட்டு பாருங்க. பஞ்சாப் மாநிலத்துல 24 வயசுல ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண், ஒரு இளம் தலைமுறையினை பாத்தீங்க அப்படின்னா நீதிபதியா வந்து பதவி ஏற்கிறாங்க. இதே மாதிரி இத்தனை கேமரா நிருபர்கள் வந்து கேட்கிறாங்க, 24 வயசுல இந்த ஜலந்தர் மாவட்டத்துல நீதிபதியா நீங்க பதவி ஏற்கிறீங்களே, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க அப்பா உங்க அம்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா ஒரு நிமிஷம் கோர்ட்டை விட்டு வெளியில போலாமா, நீதிமன்றத்தை விட்டு வெளியில போலாம் வாங்கன்னு அந்த நிருபர்களை எல்லாம் கூட்டிட்டு போறான். வெளியில வந்தா ஒரு டீ சாப்பிட்டே பேசுவோமாங்கிறாங்க. பேசலாமே. டீ சாப்பிட்றாங்க. டீ சாப்பிட்டு முடிச்ச நாம உங்க அப்பா யாருங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா இங்க வாங்கங்கிறாங்க. வந்தது யாரு தெரியுங்களா? அந்த டீ கடையில டீ மாஸ்டரா இருந்தார் பாருங்க, அவர் தாங்க அப்பா.
அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இதே நீதிமன்ற வளாகத்தில் 26 ஆண்டுகளாக என்னுடைய அப்பா டீ மாஸ்டர், டீ கடைக்காரரு, டீ விற்கிறவரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய ஒரே முயற்சியினால் இனி எங்க அப்பாவை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? டீ கடைக்காரரு பொண்ணுன்னு என்ன சொன்னாங்க, இனிமேல் எங்க அப்பாவை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நீதிபதியோட அப்பான்னு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னா நடுவர் அவர்களே. அழகா சொன்னா. இது ஒரு வேடிக்கை பாருங்க. இந்த கோர்ட்ல, இந்த கேம்பஸ்ல எங்க அப்பா டீ வழங்க வேண்டும், ஆனால் நான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அந்த பொண்ணு சொல்றா அப்படின்னா நடுவர் அவர்களே. பதவி என்பது பாரம்பரியத்தில் இல்லை, உழைப்பின் வியர்வையில் தான் பதவி இருக்கிறது என்பதை அடுத்த தலைமுறை பிரகாசமாக புரிந்து வைத்திருக்கிறது. நீங்களும் பிரகாசமான தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியக்க வைத்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கோடி நன்றிகளை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி வணக்கம்.